ஹே கைஸ், லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி. ஸோ நம்ம ஃபார்மில் இருக்கிற மாடு வந்துட்டு காட்டில் வந்து கண்ணுக்குட்டி போட்டுருந்துச்சு. நம்ம கண்ணுக்குட்டி தேடி போனப்போ வந்துட்டு கண்ணுக்குட்டி பார்க்காம மாடை மட்டும் பார்த்துருந்தோம். மாடு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ மாடை ஃபாலோ பண்ணி கண்ணுக்குட்டி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம் இல்லையா. வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மொபைல் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக இந்த வீடியோ தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் மொபைல் மிஸ்ஸிங். ஸோ இடையில தான் எங்கேயாச்சும் மொபைல் விழுந்திருக்கும். ஸோ நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி தேடுறதை விட்டுட்டு மொபைலை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2-3 டைம் அதே டைரெக்ஷனில் வீட்டில் மாற்றி மாற்றி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஸோ எங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ரொம்ப. ஸோ அதனால் வந்துட்டு கால் ரீச் பண்ணாலும் கிடைக்கல. ஸோ அந்த ஆப்ஷனும் செட் ஆகலை. வேறு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு பார்த்துட்டேன். எந்த ஆப்ஷனுமே செட் ஆகலை. ஸோ மொபைல் வந்து நான் டிபி வச்சிருந்தேன். வந்துட்டு தெரிஞ்சவங்க யாராச்சும் ரோட்டில் எங்கேயும் இருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அந்த சைடில் யாரெல்லாம் கிராஸ் பண்ணாங்களோ, யார்ட்டெல்லாம் விசாரிக்க முடியுமோ எல்லாத்தையுமே விசாரித்து பார்த்துட்டேன். பட் யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. நானும் மாற்றி மாற்றி தேடி பார்க்குறேன். கண்ணுக்குட்டியை விட்டுட்டு மொபைலை தான் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்து டைம் ஆக ஆக வந்துட்டு என்னோடய ஹோப்பே போயிடுச்சு. அவ்வளோதான், மொபைல் கிடைக்காது, நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். அப்புறம் ஃபைனலாக பார்த்தா திருப்பி ஒரு ரவுண்ட் பார்த்தப்போ வந்துட்டு மொபைல் வந்து கிடச்சிருச்சு. ரோட் சைடு தான் மண்ணில் வந்து கிடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மொபைல் பார்த்ததுக்கப்புறம் தான் சப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹார்ட் பீட்டே நார்மலாச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். மொபைல் மட்டும் கிடைக்கல அப்படின்னா இந்தளவுக்கு நான் பேசியிருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து நான் மொபைலை தேடி இருப்பேன். ஸோ மொபைல் தண்ணியில் தான் கிடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மழை கன்டினியூஸாக பெஞ்சிகிட்டே இருந்துச்சு. பட்டு மொபைல் ரொம்ப லக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ ஒன்றும் ஆகலை. ஸோ கிடைச்சதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு தான் மொபைல் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம கண்ணுக்குட்டியை விட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியை எப்படி பார்த்தோம், கண்டுபிடிச்சோம், என்ன பண்ணோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கோச்சிக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவையும் சேர்த்து பார்த்துருங்க.